ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு அல்வா தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு குக்கரில் சேர்த்து 2 தடவை கழுவிட்டு கூடவே எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸால் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு வெயிட்டை போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டு எடுத்ததும் நல்லா பாசிப்பருப்பு கொள்ளையே வெந்து வந்திருக்கும். இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்துட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு 10 முந்திரியை 2ஆக உடச்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து கலந்து கொடுத்து திக்கானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு ஜீனி சேர்த்து கலந்து கொடுத்து இலகி வரும். திரும்ப கட்டியானதும் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும்.